வணக்கம். என் பேர் சுமனா அண்ட் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிட்டிசன் கன்சியூமர் அண்ட் சிவிக் ஆக்ஷன் குரூப் உடைய பாட்காஸ்ட் ஸ்டூடியோ சிஏஜி. இந்த பாட்காஸ்ட்ல நம்ம பல விஷயங்கள் பற்றி பேசுவோம். நுகர்வோர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அது தவிர நகரப்புற பிரச்சனைகள், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நுகர்வோரா ஒரு குடிமகனா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். இன்னைக்கு நம்ம சஸ்டெயினபிள் மென்ஸ்ட்ருவேஷன் பத்தி பேச போறோம். அதாவது மாதவிடையிலேருந்து வரும் கழிவுப் பொருட்களை எப்படி சுற்றுச்சூழலை பாதிக்காம நம்ம டிஸ்போஸ் பண்ண முடியும், அதை எப்படி சேஃபா டிஸ்போஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இது பத்தி பேசுறதுக்கு நம்மளோட இருக்காங்க பாரதி. ஸோ அவங்க 2015 பூந்துன்னு ஒரு நிறுவனத்தை உருவாக்கினாங்க. பூந்தோட ஃபோக்கஸே இதுதான். இந்த மாத விடையிலேருந்து வரும் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எப்படி ஒழுங்கா டிஸ்போஸ் பண்ண முடியும், அது பற்றி விழிப்புணர்வு கொடுக்கறது, அது பற்றி பேசுறது. அந்த இது ஒரு டாபிக் யாருமே பேசுறதில்ல. அது எடுத்து எல்லாருக்கும் தெரியணும். அண்ட் இதை நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இந்த பூந்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் பாரதி அண்ட் வெல்கம் டு ஸ்டூடியோ சிஏஜி. ஸோ இப்போ நம்ம இந்த மாத விடையிலேருந்து வர வேஸ்ட் அப்படின்ட்டு பேசும்போது ஐ வாஸ் ரீடிங் தட் இந்தியா முழுக்க பார்த்தோம்னா 1,00,000 டன்னுக்கு மேல ஆனுவலா நம்ம வேஸ்ட் கிரியேட் பண்றோம். அண்ட் அந்த வேஸ்ட் அப்படின்ட்டு சொல்றோம் அப்படின்னா அது மெயினா நம்ம இந்த யூஸ் பண்ற இந்த சானிட்டரி நாப்கின் அது மாதிரி பொருட்கள். ஸோ இது ஒரு சுற்றுச்சூழலுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, எப்படி அண்ட் ஏன் அது பாதிப்பு அப்படின்ட்டு. அதுல அந்த சானிட்டரி நாப்கின்ல அப்படி என்ன இருக்கு that is not good for the environment அப்படின்ட்டு? ஷூர், கண்டிப்பா. நான் முதல்ல உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் ஆஸ்க் பண்றேன். சானிட்டரினா உங்களுக்கு என்ன அர்த்தம்? சானிட்டரி அப்படின்ட்டு அந்த வார்த்தை கேட்கும் போது என்ன, கிளீன், ஹைஜீனிக், சுத்தம், அந்த மாதிரி தான் ஐடியா வருது மனசுக்கு. ஓகே, கண்டிப்பா. which is why I believe that நம்ம யூஸ் பண்ற வேர்ட் சானிட்டரி ஃபார் நம்ம யூஸ் பண்ற பேட்ஸ் நிஜமாவே அப்ரோப்ரியேட் கிடையாது. நம்ம முதல்ல என்வாயரன்மெண்ட் விஷயமா அதை பார்க்கலாம், நீங்க கேட்ட கொஸ்டின் பொறுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் there are no clean ways of managing disposable pads. அது ஏன்னா முதல் விஷயம் pads are predominantly made of about 90% மேல out of plastic, of various kinds of plastic. And நம்ம ஸ்கூல்லயும் படிச்சிருக்கோம் அண்ட் நிறைய இடத்துல நம்மளுக்கு புரியும் அந்த பிளாஸ்டிக்கை அதை மேனேஜ் பண்ணது, அதோட லைஃப் சைக்கிளை மேனேஜ் பண்ணது ரொம்பவே கஷ்டமான விஷயம் சொல்லி. டிஸ்போசபிள் பேட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற பிளாஸ்டிக் மெட்டீரியல் it takes about 500 to 800 years to degrade ஆகிறதுக்கு. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 5-6 ஜெனரேஷன்ஸ் வரைக்கும் இந்த பேட்ஸ் நம்மளோட என்வாயரன்மெண்ட், நம்மளோட ஈகோசிஸ்டம் தான் இருக்க போகுது. அண்ட் அது இருக்கும் போது கூட இட்ஸ் சோப்ட் அப்சார்ப் பேட்ஸ். அது ப்ராசஸ் பண்ணி கிளீன் பண்ணி ஒன்றும் நம்ம த்ரோவும் பண்ணது இல்லை. தெர் இஸ் நோ மெக்கானிசம் டு டூ தட். ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இஷ்யூ வித் டிஸ்போசபிள் பேட்ஸ். அண்ட் உங்களுக்கே தெரியும் நம்ம இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கு அண்ட் அதுல எவ்வளோ மென்ஸ்ட்ரேட்டிங் பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஒரு கணக்குப்படி about 350 மில்லியனுக்கு மேல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த கணக்கு கூட we think it exceeds that. So ஒரு டன், whatever figures நீங்க ஷேர் பண்ணதுல சுமனா, அது I expect it to be much bigger than that in terms of just the waste that we are dumping from our homes, from our offices and schools around disposable pads. That is the second issue with the environment itself. It is going to stay in our environment forever without being processed, cleaned or segregated in any format. The third issue is that in the waste நம்ம வீட்ல generate பண்றோம், all of us, who menstruate. So என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்தியால இன் ஜெனரல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் ஈவன் தோ தி ரூல்ஸ் எக்ஸிஸ்ட், அதோட ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் கொஞ்சம் லிமிட்டடா தான் இருக்கு. மேபி யூ வில் நோ பெட்டர் அபவுட் தட் சுமனா மோர் தென் மீ. பட் டெஃபினட்டா pads are not segregated and thrown in most places across the country.
அது ஒரு பெங்களூர் சிட்டியா இருக்கட்டும் சரி, சென்னை கார்பரேஷனா இருக்கட்டும் சரி. I'm told that Bangalore city, at least there are rules where certain citizen group movements they can influence and have a 2 bin 1 bag system. அதுல கொஞ்சம் sanitary waste, I'm calling it sanitary waste for common understanding. அந்த sanitary waste நம்ம கலெக்ட் பண்ணி அதை தனியா ப்ராசஸ் பண்ற மாதிரி. ப்ராசஸ் ஒன்னும் பெருசா ஆகுது இல்ல அந்த வேல்யூ செயின்ல. சோ வெரி ஃபியூ பிளேசஸ் அந்த மாதிரி ஆகுது. சோ நம்ம சம்டைம்ஸ் நம்ம தூர போடும்போது இந்த பேட்ஸ சும்மா நீங்களே சில டைம் பாத்துருப்பீங்க, நிறைய பேர் நியூஸ் பேப்பர் கூட அதை கவர் பண்ணி போடாம கூட போட்டிருக்காங்க இல்லையா சுமனா? நீங்க அந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? டெஃபினட்டா அப்படியே தூக்கி போடுவாங்க. ஐ திங்க் சோ. நீங்க சொன்ன மாதிரி ஐ வாண்டட் டு, நீங்க சொல்லும் போது இப்போ அந்த சானிட்டரி அந்த வார்த்தை யூஸ் பண்ணாம ஆக்சுவலா அது இட்ஸ் நாட் ஆக்சுவலி சானிட்டரி நாப்கின்னு கூப்பிடுறது ஒரு தவறான வார்த்தை. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி டிஸ்போசபிள் அப்படின்னு போடணும். ஏன்னா அதான் அது யூஸ் பண்ணி தூக்கி போடுறோம். ஒரு தாட் இல்லாம, ஒரு சுற்றுச்சூழலுக்கோ ஹெல்த்துக்கோ ஒரு தாட் இல்லாம அப்படியே தூக்கி போடுறோம் அசால்ட்டா. அந்த ஒரு கேஷுவலா அதுதான் அதோட டிஃபைனிங் ஃபீச்சர். டெஃபினட்டா. கண்டிப்பா கண்டிப்பா. இது நம்ம கவரும் பண்ணாம தூர போடுறோம். நம்மளோட சப்போஸ் நீங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்கன்னா அது அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் டஸ்ட்பின் குள்ள போகுது. அங்க யாரோ ஒரு மனுஷியோ கண்டிப்பா அது கையால எடுக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ப்ரொடெக்டிவ் லவ் இருக்குன்னு கண்டிப்பா நம்மளுக்கும் தெரியும். அந்த கம்யூனிட்டி பேசிக்கா ஒரு ஆதிவாசி கம்யூனிட்டியோ, ஒரு பஹஜன் கம்யூனிட்டியோ, ஒரு தலித் கம்யூனிட்டியோ எப்படி நம்ம சிஸ்டமேட்டிக்கலி ட்ரீட் பண்றோம் கூட நம்மளுக்கு தெரியும். அண்ட் அவங்கதான் அநேகமா இந்த வேலையும் பண்றாங்க. ஸோ அத கலெக்ட் பண்ணி கையால அவங்க அத மத்த லேண்ட்ஃபில் வரையும் போறதுக்கு ஒரு சிட்டில இருக்கிறதுனா சரி, இல்லைன்னா ஒரு டவுன்ல அப்படியே அது நிறைய இடத்துல ஓப்பனாவே த்ரூவா இருக்கிறது. சிட்டிஸ்லயும் அப்படி ஆறுது. அண்ட் இந்த மாதிரி எண்ட்லெஸ்ஸாவே there is no clear waste value chain pads ட்ரீட் பண்ணறதுக்கு. So, and it's affecting the dignity of the labor of people who work in that space as well. So, அது நமக்கு கண்ணிலே தெரிய மாட்டேங்குது நிறைய வாட்டி. So, அதுவும் ஒரு environmental challenge which affects the health and livelihood of those people who are working in that waste management space. So, அது கண்டினியூஸா அவங்க ஹெல்த் அக்ரிவேட் பண்ணறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா ஜஸ்ட் த ஃபீலிங் ஆஃப் நம்மளுக்கே எப்படி இருக்கும், நம்ம மத்தவங்க பேட கையால எடுத்து தூர போடுறதுக்கு நல்லா இருக்காது இல்லையா சுமனா? in that sense. Right, absolutely. ஆக்சுவலா நீங்க பெங்களூர் பத்தி சொன்னீங்க. சென்னையில எனக்கு தெரிஞ்ச மட்டும் இங்க அத செப்பரேட்டா கலெக்ட் பண்ணறதுக்கு ஒரு சிஸ்டமே இல்ல. அவங்க இன்னும் கார்பரேஷன் இத ட்ரை வேஸ்ட்ல போடுங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுல பேப்பர்ல கவர் பண்ணி போடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இத பண்ணறது இல்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா முக்கால்வாசி பேர் எல்லா குப்பையும் சேர்த்து போட்டு ஒரு பையில போட்டு அப்படியே வெளியில தூக்கி போடுவாங்க. சோ நீங்க சொல்ற மாதிரி எண்டுல இப்போ கலெக்ட் பண்றவங்க அத பிரிச்சு தரம் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்கும் போது அப்போ அவங்க அதுக்குள்ள கைய போட்டு எடுக்கணும். அது நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. சோ அத இன்னொரு ஒரு பர்சனை ஒரு மனுஷனை இத பண்ண வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே ஒரு கூச்சமா இருக்கணும், கஷ்டப்படணும். ஆனா அந்த தாட் நிறைய பேருக்கு வரல ஒண்ணுன்னு நினைக்கிறேன். அதான் பிரச்சனை. கரெக்ட் கரெக்ட். பட் இது ஒரு விஷயம் லீகல் லாங்குவேஜ்ல நான் பேசணும்னா, ஜஸ்ட் டு ஆட் ஆன் டு வாட் யூ செட் சுமனா, ஒன்னு சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் இருக்கு இந்தியால, இன்னொன்னு பயோமெடிக்கல் வேஸ்ட் ஹசார்ட் ரூல்ஸ்னு இருக்கு. சோ கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு இந்தியால பேட்ஸ் எந்த கேட்டகரியில விழுதுன்னு. ஏன்னா அக்கார்டிங் டு த biohazard waste management rules, anything that absorbs body fluids, அது காண்டமா இருக்கட்டும் சரி, ஒரு கெட்டீட்டரா இருக்கட்டும் சரி, காட்டனா இருக்கட்டும் சரி, it normally should be treated as medical waste. அந்த மெடிக்கல் வேஸ்ட்க்கு தனியா ஒரு சப்ளை செயின் இருக்கும். அது கலெக்ட் பண்ணதுல இருந்து அதை இன்சினரேட் பண்ற வரைக்கும் ஒரு ஃபுல் சப்ளை செயினே இருக்கும் அதுக்கு. பட் இந்த பேட்ஸ் டொமெஸ்டிக்கா யூஸ் ஆகுறதுனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பேட்ஸ், காண்டம், டைப்பர்ஸ் எல்லாமே which collect body fluids நம்ம அந்த வேல்யூ செயினுக்குள்ளே போகிறதுல இந்த கன்ஃபியூஷன்னால. அண்ட் சாலிட் வேஸ்ட் சேஸ் தட் நம்ம பேட்ஸையும் கலெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த கன்ஃபியூஷன்னாலேயே இந்த ஃப்ரேம் ஒர்க் கன்ஃபியூஷன்னாலேயே நிறைய விஷயம்
ப்ராக்டிக்கலாவும் ஆக மாட்டேங்குது. ட்ரூ, அப்சல்யூட்லி. ஆமா. அண்ட் லைக் யூ செட், அண்ட் இப்போ வந்து சில பேர் வீட்ல வந்து அவங்களே வந்து இன்சுலின் ஷாட்ஸ் அது மாதிரி எல்லாம் போட்டுப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் தட் வந்து ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இந்த பயோமெடிக்கல் ஹாசரஸ் வேஸ்ட்ல போகணும். பட் இட் டஸ் நாட் கெட் செப்பரேட்டட் அண்ட் ஹேண்டில் லைக் தட். முக்கால்வாசி எல்லாம் சேர்த்து போடுறாங்களா இல்லைன்னா ட்ரை வேஸ்ட்ல போட்டுடுறாங்க. ஸோ அண்ட் அதனால வந்து அந்த குப்பை கலெக்ஷன் பண்ணி சார்ட் பண்ணி ஹேண்டில் பண்றவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு வந்து நாட் ஓன்லி அது ஒரு அன்டிக்னிஃபைட் அண்ட் டெரிபிள் வே, பிளஸ் அவங்களுக்கும் ஒரு ஹெல்த் ஹாசர்ட் இல்லைங்களா. அதுல கை வைக்கிறது, அதுல இருந்து என்ன நோய் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு, அதெல்லாம் வேற நம்ம வி மஸ்ட் திங்க் அபவுட் தீஸ் திங்ஸ். கண்டிப்பா. இப்போ வந்து நம்ம இப்போ இந்த நாப்கின்ஸ், சரி டிஸ்போசபிள் நாப்கின்ஸ்னே கூப்பிடலாம் இல்ல, அல்லது டாம்போன்ஸ், அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து நீங்க சொன்னீங்க தட் இஃப் யூ லுக் அட் எவ்வளவு பேர் வந்து இதை யூஸ் பண்றாங்க, எவ்வளவு மென்ஸ்ட்ரேட்டிங் பீப்புள் ஆர் தேர் இன் த கண்ட்ரி, அதுவே வந்து அவங்க குடுக்கற நம்பர் அந்த 350 மில்லியன் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், அதுவே கம்மி தான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு. ஸோ பட் அந்த 350 மில்லியன் கரெக்ட்னு சொன்னா கூட அதுல வந்து நிறைய பேருக்கு இப்போதைக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு ஆக்சஸ் இருக்காது இல்லையா. ஏன்னா நம்ம ரூரல் எல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் இதை அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ரீச் போயிருக்காது. அண்ட் டெஃபினெட்லா வந்து இந்த கம்பெனிகள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க மூலம் எடுத்துன்னு போகணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. அது அரசாங்கமும் வந்து ஹெல்த் அந்த ரீசன்ஸ்னால அரசாங்கம் என்ஜிஓஸ் எல்லாருமே வந்து இந்த பொருட்களை வந்து மக்கள் மட்டும் போய் சேரணும்னு நிறைய ஸ்கீம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் how does that change the situation in the rural scenario? What is the shift that is happening? And is that should we அந்த பாதையில நம்ம போடுமா ஒரு நாட்டா, இல்ல வேற ஏதாவது பெட்டர் ஆப்ஷன் இப்பவே வந்து இருக்கா that we can switch to? அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஷூர், கண்டிப்பா. ஸோ ஒன்னு வந்து வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இட்செல்ஃப் ரொம்ப கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இருக்கு நம்மளுக்கு about how many people use pads, how many people use other options. So the National Health and Family Survey வந்து ஒரு ஸ்பிளிட் காமிக்குது urban and rural divideல. Urban has little more adoption, about 57% ஏதோ யூஸ் பண்றாங்க pads, and the rural community is not so far behind, about 48% யூஸ் பண்றாங்க. So அப்படி பாத்தீங்கன்னா கவரேஜ் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு இந்தியால. அண்ட் அஃப்கோர்ஸ் த மார்க்கெட் ஷேர் ப்ரிடாமினண்டா வந்து அந்த பிகர் நேம்ஸ் தான் இருக்கு. அந்த மார்க்கெட் ஷேர் விஸ்பர் இருக்கு, ஸ்டேட்லி இருக்கு, அண்ட் இந்த பெரிய காங்க்ளமரேட்ஸ் தான் இருக்கு. அதுலயும் வந்து எவ்வளவு இந்த அரசாங்கம் வந்து வேற வேற அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்டோ யூனியன் கவர்மெண்டோ கொடுக்குற அந்த ஃப்ரீ பேட் ஸ்கீம்ஸ், இல்லைன்னா இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் petrochemical and fertilizers வந்து they launched a pad called Sudhita pad. அது வந்து அந்த ஜன் ஔஷதி ஸ்கீம்ஸ்ல போடுது. எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள ஒரு பேட்ஸ் எல்லாமே வந்து எந்த கணக்குக்கு போடுதுன்னு யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அண்ட் எல்லா பேட்ஸ்களுக்கும் வேற வேற ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு, வேற ரேட்ஸ் ஆஃப் டிகிரடேஷன் இருக்கு. அதுலயும் வந்து விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. So இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது we already know firstly that there is already a bigger consumption pattern and pads than we already assume. So in the rural yaru use pan adu 50% is quite a sizable amount of rural India that probably is using pads. So evlo periya waste problem inno nama deal pandrona I think we don't even know. And or karpanai kuda illa namalukku avlo periya problem idu. So இந்த மாதிரி விஷயத்துல இந்த டைம்ல பாத்தீங்கன்னா not just the waste angle, நான் ஒரு 2 angles நான் அட்ரஸ் பண்றேன் சுமனா about health and economy before we talk about other options for pads. So first is வந்து health. இந்த pads நான் முதல்ல சொன்ன 90% பிளாஸ்டிக் இருக்கு, அதுல சூப்பர் அப்சார்பிங் ஜெல் இருக்கு, கொஞ்சம் டெக்னாலஜி இருக்கு. அவங்க வந்து ஒரு பைசால பண்ற பேட வந்து ப்ராபப்லி ஒரு 5 ரூபா இல்லைன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அண்ட் அந்த ஸ்கேல்ல அவங்க பண்ணும்போது அவங்க ஏன் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அதுக்கு ஏன் லாபி வந்து கஷ்டப்படுறாங்க அதை புஷ் பண்ணறதுக்கு? the conglomerates have a responsibility to manage this waste.
So அந்த சொல்யூஷனை அட்ரஸ் பண்ணினா மேபி இட் இஸ் a lot more viable option because கண்டிப்பா நம்ம deny பண்ண முடியாது சுமனா. It is very convenient, it is easy, it also helps people deal with some level of shame and comfort and other issues surrounding the periods, and everybody has to have a choice to choose whatever product that they may choose as long as they have information around it, right? So அந்த விஷயத்துல நம்ம பார்க்கும்போது pads health hazards இருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப வெளியில வருது இல்ல. Women's Voice of the World சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன், they have done an audit of various pads and various communities, various commodities that are made predominantly for let's say feminine health, for lack of a better word, இல்லனா for women's essential goods from cosmetics to pads இருக்கு. ஸோ அவங்க இதுல டிஸ்கவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பேட்ஸ்ல எஸ்பெஷலி ஆல்வேஸ் பேட் which is the equivalent of whisper pad in India, அதுல வந்து நிறைய டாக்ஸிகன்ஸ், நிறைய irritants, reproductive issues aggravate பண்ற மாதிரி அந்த காம்பனன்ட்ஸ், கெமிக்கல் காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வச்சு நம்ம ஒன்னும் பெருசா ப்ரூவும் பண்ண முடியல. ஏன்னா there isn't like a large scale study to understand because there's revenue and business involved in this particular product. So that is the health issue. The third is about the economic issue, which is that if more than 350 million people in India are buying pads, or even 60% of 350 million people are buying pads, எந்த மாதிரி ரெவென்யூஸ் இருக்கு, அந்த ரெவென்யூஸ் வந்து எந்த மாதிரி காசஸ்க்கு போகுது, ஏன் வேஸ்ட்டுக்கு போக மாட்டேங்கிறது, ஏன் ஹெல்த் ஸ்டடீஸ் பண்றதுக்கு போக மாட்டேங்கிறது, all of that profit is another question to ask. But most importantly, இண்டிவிஜுவலா நம்மளோட சொந்த கன்சம்ஷன் பேட்டர்னை பாத்தீங்கன்னாக்கா, we spend anywhere between 35 to 40 rupees per packet of pads. Minimum நான் சொல்றேன். I'm not talking about the pads we get from the different schemes from the government or from the state government schemes. அதோட accessibility கொஞ்சம் questionable தான். Especially in the COVID timeல நீங்க நிறைய நியூஸ் மீடியா ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் that supply chain வந்து ஸ்கூல்ஸுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு, ஆங்கன்வாடி சென்டர்ஸ்க்கு பயங்கரமா ஹிட் ஆச்சு, இன்க்ளூடிங் பேட்ஸோட சப்ளைஸ். And people did make choices of okay, பேடுக்கு பதிலா அரிசி வாங்கணும், இல்லைன்னா பருப்பு வாங்கணும், அந்த மாதிரி சாய்ஸஸ் கூட பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சப்ளை செயின் ஹிட் ஆனாலும் நம்ம ஸ்பெண்ட் பண்ற பைசா இஸ் அபவுட் 80,000 rupees or 1 lakh rupees or 1.5 lakh rupees in our entire menstruating life. உங்களுக்கு தெரியுமா சுமந்தா நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு ப்ளீட் பண்றோம்? I guess it would depend, but it's obviously 20 to 30 years per person minimum. Correct. So a little more than that, yeah. We start bleeding around, we're like 10 to 13 years. It is a little more sooner than before the global menarche age. And some around 40 to 45, we hit menopause. But in the entire phase, this entire period of time, in the menstruating life cycle, we will bleed for anywhere between 5 to 7 years continuously. எவ்ரி டே நம்ம ப்ளீட் பண்ணி நம்மளோட சைக்கிளை முடிக்கணும்னு நினைச்சோம்னாக்கா நம்ம 5 to 7 years ப்ளீட் பண்றோம் என்டையரா. பட் அந்த 5 to 7 yearsல எவ்வளவு பேட்ஸ் வாங்குறோம், எவ்வளவு பேட்ஸ் தூர போடுறோம், அது எங்கெல்லாம் போய் அது வந்து மாட்டிக்குதுங்கிறது ஒரு அன்இமேஜினபிள் கனவு அது. ஸோ தட் இஸ் த பிகர் பிக்சர் that we fail to see many times. And it is compounded because people are profiteering, and I'm not saying profiteering is completely wrong, but it is done in a way that only helps people to profit and not serve communities. And it's also done in a way that has a lot of unanswered questions around health of using pads. Right. நீங்க சொன்ன மாதிரி அந்த extended producer responsibility இது வந்து ஒரு definite issue in many different kinds of products. இந்த பிளாஸ்டிக்ஸ்லயோ இது பத்தி நிறைய பேசுறோம் இப்போ. தட் அவங்க பொருள் வந்து பண்றவங்க இது மாதிரி ஒரு டாக்ஸிக் ஹார்ம்ஃபுல் பொருள் பண்றவங்க தான் வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். அதோட வேஸ்ட் கடைசியா என்ன வருதோ அதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ வந்து கரண்டா அது வந்து நம்ம தலையில தான் கட்டுறாங்க. தட் இஸ் நம்ம சிட்டிசன்ஸ், நுகர்வோர் வந்து வாங்கும் போது அந்த வேஸ்ட் வந்து எப்படி டிஸ்போஸ் பண்றோம், அதோட என்ன ஆறுது, அது எல்லாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே நம்ம தலையில தான் இருக்கு. அண்ட் அது வந்து நம்ம வந்து வி டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும்போது அவங்க வந்து இதுல இருந்து நீங்க சொன்ன மாதிரி ப்ராஃபிட் பண்ணும்போது
they should be taking the responsibility. அவங்க தான் இதுக்கு வந்து பொறுப்பு எடுத்துட்டு அது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். So in terms of but அது வந்து ஒரு பிக் ஃபைட். ஐ திங்க் நிறைய பேர் பூந்த் அது மாதிரி பல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இது மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் கேள்வி கேட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்டு புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில, ஏன்னா இது வந்து இமீடியட்டா நம்மளோட ஹெல்த்தோ நம்மளோட சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுறது. பிளஸ் ஒரு இங்க இருக்கோமோ இன்னொரு பர்சன் அந்த கார்பேஜ் வந்து கலெக்ட் பண்றவங்க அவங்களோட ஹெல்த் அவங்களோட ஹியூமன் டிக்னிட்டியை வந்து பாதிக்கப்படுறது. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது ஒரு நுகர்வோரா ஒரு குடிமகளா என்ன பண்ண முடியும், நம்ம என்ன ஆப்ஷன் இருக்கு? கண்டிப்பா நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க சுமனா. தட் ideally வந்து responsibility of managing this waste should be on the people who produce it, and also the government needs to have tools to hold the people who produce it to regulate and comply by these norms and all of that. So அந்த complex system நம்மளுக்கு வந்து enabling இல்ல. அப்படி வந்து then the question comes to நம்ம என்ன பண்ணலாம் as individuals. And அதுல வந்து I'd like to share that there's two ways of looking at it. One, it will feel like it's too much of personal responsibility and burden. For some people அந்த மாதிரி அது தோணலாம், அது ஒரு பெரிய பர்டன் மாதிரி. நம்ம எதுக்கு அந்த நம்ம ஒருத்தங்க இதை ஷிஃப்ட் பண்ணி என்ன மாற போறதுன்னு ஒரு கேள்வி கூட கேட்கலாம். இல்லைன்னா some people genuinely believe ஒரு சேஞ்சும் ஒரு droplet of change தான் இந்த வந்து we can really reduce the waste and the health and the other problems in our communities. So as options, as நான் முந்தைய உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட journey began like in 2015 with Boon. But அதுக்கு முன்னாடியே வந்து I was very curious about various products. ஸோ இன்டர்நெட்ல தேடி பார்க்கும் போது கிளாத் பேட்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதுக்கப்புறம் மென்ஸ்ட்ரல் கப்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. டயஃப்ரம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அண்ட் லேபியா பேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி there are a lot of variants of products available in the market which help us reduce the waste, because இது வந்து multiple times the products நம்ம திருப்பி யூஸ் பண்ணலாம். Reduce the amount that we're spending on these waste on these period products, because we buy it only one time based on the product you're buying, or like 2 or 3 times in the life cycle of your menstruation itself. And definitely with health parameters, because mostly these products are in such a way that நம்ம தான் அதோட ஸ்டெபிலிட்டியை கண்ட்ரோல் பண்றோம். நம்ம தான் வந்து அது எவ்வளவு கிளீனா இருக்கும், எவ்வளவு நல்லா வச்சுக்கிறோம் வந்து கண்ட்ரோல் பண்றோம். ஸோ இட் ஷிஃப்ட் தி ஏஜென்சி ஆஃப் நம்ம ஹேண்டில் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு மட்டும் இல்ல, நம்மளோட என்வாயன்மெண்ட்க்கும் நம்ம கையிலேயே அந்த பவர் இருக்குங்கிறது ஒரு பேசிக் கான்செப்ட் பிஹைண்ட் தீஸ் ப்ராடக்ட்ஸ். டு ஜஸ்ட் கிவ் யூ அன் எக்ஸாம்பிள், மென்ஸ்ட்ரல் கப் வந்து நீங்க ஒரு வாட்டி வாங்கினீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 2-3 கப் தான் வாங்க வேண்டியது இருக்கும் உங்க லைஃப் டைம்ல. இதுல இவ்வளவு பர்க்ஸ் இருந்தும் ஏன் அது மார்க்கெட்டை வந்து ரீச் பண்ணலன்னா, அஃப்கோர்ஸ் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் ஒரு அளவுக்கு இந்த மாதிரி ஒரு கேபிட்டலிஸ்டிக் சிஸ்டம்ல செட் ஆயாச்சு. பட் ஆல்சோ பிகாஸ் த ப்ராடக்ட் இட் செல்ஃப் is an insertional product. So உடம்புக்குள்ள வெஜைனாக்குள்ள போட வேண்டிய ப்ராடக்ட் இது. அதுல நிறைய ஹெசிடேஷன் இருக்கு, இட் காம்ப்ளெக்ஸ் நார்ம்ஸ் அண்ட் டேபூஸ் இருக்கு. ஸோ இட் கெட்ஸ் கம்பவுண்டட் அண்ட் அதனால இட் இஸ் நாட் ஹேவிங் டூ மச் ஆஃப் அ மார்க்கெட் பெனிட்ரேஷன். பட் மோஸ்ட்லி ஆல்சோ பிகாஸ் இந்த ப்ராடக்ட் நம்ம ஒரு வாட்டி விட்டதுக்கு அப்புறம் ஒரு கஸ்டமருக்கு திருப்பி அவங்க வரப்போகுது இல்லை. ஒரு கஸ்டமரை நம்ம வந்து அக்வயர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ற மணி is every time new for the second customer, unlike a disposable pad. And something like a cloth pad, அது வந்து நம்ம பெரிய வித்தே ஒன்றும் இல்லை அந்த ப்ராடக்ட்ல. அஃப்கோர்ஸ் கலரா வேற டிசைனா பெட்டர் அப்சார்பன்சியோட நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது மார்க்கெட்ல. பட் அது வீட்லயே செய்யலாம், நம்ம வீட்லயே தைக்கலாம், இல்ல நம்ம லோக்கல் டெய்லர் கூட்டிட்டு போய் கூட தைக்கலாம். We basically need like a few specifications of the material that needs to go into the pad, and we can make it ourselves or we can buy it. And in the cloth pad நீங்க பாத்தீங்கன்னா you just need basic access to water and soap, which are regular fundamental wash needs for all of us as human beings, and you can use the product. And idla waste onno illa, at the end of the cycle you can compost the cloth as well. Some of them come with one layer of PUL, which is a layer of plastic, and it just helps prevent leaking at times. But அதே மாதிரி வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு. டயஃப்ரம் is an insertional product. அதுவும் வந்து blood கலெக்ட் பண்ற ஒரு டிவைஸ். அண்ட் அந்த கப் மாதிரி அதை எம்டி பண்ணி பிளட் வந்து டிஸ்போஸ் பண்ணலாம்.
blood believe, some people believe it's a great nutrient, so நிறைய பேர் பிளான்ட்ஸ்க்கு போடுறாங்க, அது வேஸ்ட் ஆகக்கூடாது as a resource சொல்லி. அண்ட் அந்த கப்பை திருப்பி நம்ம வாஷ் பண்ணி நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ற ஒரு ப்ராசஸ் தான் அது. ஸோ all of these products basically really help in one also understanding our own bodies better, because probably we're not very close to our own bodies, to take personal responsibility in ways that are not burdening. Like it can be very liberating that we don't throw our used pads and we're using a cup, or because the cup we've understood our sexuality or we've understood our bodies better. It opens up a lot of options, and those people in that journey are more than happy to jump on this bandwagon to either buy cups or cloth pads. So these are a few options, but if you have any follow-up questions, adha namakku address pannama. Sure. No questions as such, but I was thinking that definitely I know that இப்போ நம்ம ஒரு கப் அது மாதிரிலாம் we don't actually, நீங்க சொல்லும்போது we don't actually see advertisements and so on. So I can understand ஒரு கப் இப்போ வந்து ஒரு 500-600 rupees காஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, பிகாஸ் நான் ஒரு 2-3 years முன்னாடி வாங்கினப்போ அந்த ரேஞ்சில் நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருந்தது. பட் யூ டோன்ட் see the advertisements, you don't see it, I guess, like நீங்க சொன்ன மாதிரி. ஏன்னா அது திரும்ப திரும்ப வாங்க வேண்டாம். ஏன்னா அது ஒரு 5-10 வருஷம் அந்த ஒரு கப்பை வச்சுட்டே நம்ம யூஸ் பண்ணதுனால, நீங்க சொன்ன மாதிரி அது மாசம் மாசம் புது கஸ்டமர், ரிப்பீட் கஸ்டமர்னு வரமாட்டாங்க. புது கஸ்டமர் வந்தாதான் உங்களுக்கு ப்ராடக்ட் செல் ஆகும்னா, ஒரு கம்பெனியா பார்க்கும்போது அந்த பொருள் அந்த கப்பை பண்ணும்போது டெஃபினட்டா வந்து it is not as easy to spend so much money on advertising and other things like it is for disposable napkins. But I thought I'd just add towards the end that personally எனக்கு வந்து ஒரு few years ago நானும் இதை பத்தி, when I wanted to, I realized that there were options and I could switch, and I switched to cup. ஒரு 1 or 2 months கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை வந்து நம்ம பாடிக்குள்ள போடுறது அது ஒரு மாதிரியா இருந்துச்சு, ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கா இருந்துச்சு. அப்புறம் வந்து அது ஒரு சரியா உட்காரல, அதை வந்து ஃபிட் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு நர்வஸ்னஸ், ஒரு டென்ஷன். அதனாலயே ஆக்சுவலா ஐ திங்க் ஒரு சார்ட் ஆஃப் என்ன சொல்ல ஃபீட்பேக் சைக்கிள் மாதிரி, அதை ஒழுங்கா போட முடியலனால டென்ஸ் ஆயிடுறோம், அதனால இன்னும் அது வந்து ஒழுங்கா உட்காராம ஃபிட் ஆகாம அது ஒரு பிரச்சனையாயி ஒரு 1 or 2 months கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு பழக ஒரு செட்டில் ஆகி ஐ ஃபவுண்ட் இட் வாஸ் வெரி ஈஸி. அண்ட் இப்போ வந்து அது வந்து ஒரு தாட்டே இல்ல, அதை போட்டோமா வெளியில போனோமா வேலைக்கு போனோமா எதுக்கு அப்படியே கிளம்ப வேண்டியது ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் அது வந்து வேர் பண்ணிட்டு இருக்கோன்னு கூட ஒரு ஃபீலிங் வருது இல்ல. ஸோ சம்டைம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது வந்து இருக்குன்னு கூட தெரியல. வேற டிஸ்போசபிள் நாப்கினோட அது போட்டு இருக்கோன்னு டெஃபினட்டா வி நோ இட் இஸ் தேர். அது ஒரு பெர்மனன்ட் அவேர்னஸ் இருக்கு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கு அதோட. ஐ ஃபைண்ட் தட் அந்த இனிஷியல் ஒரு சங்கடத்தை வந்து நம்ம கிராஸ் பண்ணி அதுக்கு தாண்டி போயிட்டோம்னா, ஆக்சுவலி அட்லீஸ்ட் ஃபார் மீ த கப் ஹஸ் பின் வெரி வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட். அண்ட் அது ஒரு சின்ன பையில அந்த மேனுஃபேக்சர் வந்து அது ஒரு சின்ன துணி பை மாதிரி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை எடுத்துன்னு போறதுக்கும் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கு. ஸோ நான் வந்து எங்கேயாவது ஊருக்கு போறேன்னா அது எப்போதுமே டிஃபால்ட்டா துணிமணியோட அப்படியே அதை அந்த பையன் உள்ள பேக்ல போட்டுடுவேன். ஸோ இது தேவைப்பட்டா அது இருக்கு. நம்ம வந்து இந்த நாப்கின் எல்லாம் தேடி கடைக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு ரூரல்ல போறோம், அங்க கிடைக்குமா கிடைக்காதா அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தாட்டே இல்லை. ஸோ it has become made things much easier, I feel. But that initial ஒரு difficulty கொஞ்சம் இருக்கு. அது மாத்திரம் தான் எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. கண்டிப்பா. நாங்க every time we talk to a beneficiary or customer, நாங்க முதல் வார்த்தைல சொல்றது there is a learning curve to using the cup, and that is undeniable because we have very limited understanding of our own bodies, and it's a little hard to navigate. Kandipa. And fine, last thing I also want to touch about that, yes, the social taboo of இத பத்தி பேசுறதுக்கே நிறைய பேருக்கு கூச்சமா இருக்கும். அதே வந்து நம்ம வீட்லயே வந்து அந்த மாசத்துல அந்த டைம் வந்துச்சுன்னா அது வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் கூட வந்து we don't like to have, we don't like to mention, and
when we start menstruating, learning about it, understanding it, அந்த ஒரு ஜேர்னியே வந்து so யூனோ அது ஏதோ ஒரு டர்ட்டி ஒரு அழுக்கு ஒரு அப்படின்ற ஒரு நம்ம மனசுல வந்து பதிவாயிடுறது. ஸோ ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் வி ரியலி நீட் டு ஒர்க் ஆன் அஸ் அ சொசைட்டி. தட் இது நார்மல், இது நம்ம பாடியோட நார்மல் ப்ராசஸ். எல்லாருக்குமே ஆல் விமென் ஆல் பீப்புள் ஹூ menstruate go through it and that there is nothing wrong about it. It is perfectly normal. தினம் நம்ம காலையில வந்து பாத்ரூம் போய் we need to go, we need to use it மாதிரி இதுவும் மாசத்துக்கு வருது போறது. அது அதுல ஒன்னும் தப்பும் இல்ல ஒன்னும் இல்ல. it is just the way it is. அது வந்து I think it's something very important that we have to learn. ரொம்ப ரைட்டா சொன்னீங்க. Yeah. It's very hard. In fact, there is a study called done by this organization called DASA, and the reported pair வந்து spot on. And the report வந்து it approximates India sample size that about 80% of mothers believe that menstruation is a disease itself. So அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிக்மாவும் டேபுவும் இருக்கிற டைம்ல these pads are basically selling shame in some way or the other. And I think that is what we need to break. Yes, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்க்கும்போது அந்த வந்து அந்த ரத்தக்கரை தெரியறது அப்படின்னா ஒரு ரொம்ப ஷேமா ஃபீல் பண்றது அது மாதிரி தான் போடுறாங்க ஆட்லயே. அண்ட் ஐ திங்க் ஏதோ ஒரு ஆட்ல வந்து ஒரு பொண்ணு அதை பத்தி ஏதோ சொல்லறதுக்கு இருக்கா, அவ அம்மா வந்து அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டு அவளை வந்து ஸ்டாப் பண்றா, அது மாதிரி எல்லாம் கூட இருக்கு. So I found one very interesting article sometime back. ஒரு லேடி இங்கோ எந்த ஊர்ல ஞாபகம் இல்ல, மாரத்தான் ஓடினாங்க. ஆனா வந்து இது மாதிரி இந்த நாப்கின் இல்ல எனி menstrual ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம while she was menstruating மாரத்தான் ஓடி அவங்க அந்த பேண்ட், அந்த ஷார்ட்ஸோ பேண்டோ என்ன போட்டுட்டு இருந்தாங்களோ அதுல கரைப்பட்டு அவங்க வந்து கண்டுக்கல. அது நார்மல் தான், அது வந்து எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பாடியோட நார்மல் பிஹேவியர் அப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்ல, இட் வாஸ் லவ்லி டு see that somebody was so அவ்வளவு அவங்களோட தன்னம்பிக்கையோட போனாங்க. So that was very interesting to read about. So I think hopefully someday we will reach the point that இது பத்தி எல்லாம் நம்ம வந்து ஒரு ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணி ஒரு அசிங்கமா நினைச்ச அந்த இது இல்லாம அந்த நோக்கமே மாறும் அப்படின்ட்டு hopefully we will reach somewhere. Correct. I want to add two things நம்ம pads பத்தி பேசும்போது. ஒன்னு வந்து about நிறைய இப்போலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, or like people there are businesses that sell incinerators and to manage the waste. So collegesல இல்ல பெரிய work placesல இல்ல community based centers like சின்ன ஸ்கூல்ல எல்லாம் இந்த எலக்ட்ரிக் இன்சினரேட்டர்ஸ் வாங்கி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க prisonsல. But a lot of them ஒன்னு வந்து in terms of standards of compliance வந்து if pads are burnt at very high temperatures, only then it does not release certain cancerous chemicals like furans and dioxins. But அது வந்து ஒரு sub 800 degrees centigrade பண்ணா அது கண்டிப்பா அது environment release ஆகும். And நம்ம அந்த டேட்டா எல்லாம் கேப்சரே பண்ண முடியறது இல்லை. those incinerators are releasing those things, and unfortunately the pollution control board gives sanction to it, but the international WHO compliance around it is very different. So in that case I don't think incineration is also a viable technology, because the amount of fuel and energy it's going to take to burn these pads at above 100 degrees centigrade is quite high. And அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர்ல ஒரு இன்சினரேஷன் பண்ணனா கூட அதோட ஃபெசிலிட்டி காம்போசிஷன்ஸ் வந்து ரொம்பவே கம்ப்ளைண்டா இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், ஒரு ஸ்கேல்ல இருக்கணும். ஸோ அதுவும் ரொம்ப ஈஸி இல்லை கிரியேட் பண்ணதுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்ட் சப் சென்ட்ரலைஸ்ட் இன்சினரேஷன் ஃபெசிலிட்டி. ஸோ தட் சொல்யூஷன் யூசிங் இன்சினரேட்டர்ஸ் வச்சு நம்ம இதை சால்வ் பண்ணலாங்கிறது ஒரு பெரிய மித். அது நான் ஒரு I just want to keep that as a strong point, not in favor of disposable pads. The second thing is that there are some solutions that have come that try to talk about shredding the pads. Pads வந்து RCC structures build பண்ணி அதை வந்து dig பண்ணோம் away from a water source, away from an agricultural field and all of that, the composting environment ஆக்கிறதுக்கு.
And that is also still experimental. யாரும் ஒன்றும் பெருசா அதை crack இன்னும் பண்ண முடியல because it's hard to break down that plastic in general. And the third option that people in general also gravitate to is biodegradable pads. நீங்க பாத்திருக்கீங்களா சுமனா? நிறைய மார்க்கெட்ல இப்பெல்லாம் degradable pads, pads made out of bamboo fiber, banana fiber அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். பட் அதுல கொஞ்சமாவது பிளாஸ்டிக் இருக்கணும் இல்ல? ஆமா. and again the same problem with that is that the layer பிச்சி அது composting சைடுக்கு ஒண்ணு போடணும். அப்ப தனியா வந்து இது பிச்சி பிளாஸ்டிக் வேஸ்ட் ட்ரை வேஸ்ட்ல போடணும். அது it is not feasible and it is not, and even that biodegradable component requires some conditions to be fulfilled for it to degrade, let's say in 6 months or 8 months. Vermicomposting methods இருக்கலாம், certain sunlight and temperature settings இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணது இன்னும் கஷ்டம். ஸோ அதை வீட்டுல கம்போஸ்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம வீட்டுல மக்கும் குப்பை போடுறதுல இதுவும் போட முடியாது இல்லையா? போட்டு பார்த்துருக்காங்க and சில இடத்துல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. but the question is how many people will actually do that. Correct. அதுவும் இருக்கு. In general, our behavior patterns around consuming and throwing waste is a certain linear way, right? So then minimizing what goes into landfill and the behavior practice நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், and எந்த தூரத்துக்கு அது வந்து viable-ஆவும் இருக்கும் to do that for like a product to use every day 3 times 4 times a day. True, correct. So looks like the best alternative is to try and move away from use பண்ணி தூக்கி போடுற பொருளை அவாய்ட் பண்ணி நம்ம மோர் லாங் டேர்ம் யூஸ் ஐட்டம்ஸ் விச் திரும்பி யூஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் would be far better. And நீங்க சொல்ற மாதிரி இன்சினரேட்டர் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக், வெதர் இந்த இது மாதிரி நாப்கின்ஸ் ஆகட்டும் அல்லது ஜென்ரலாவே பிளாஸ்டிக்ஸ், we also don't think that it will work well and it will only encourage more use of that. ஏன்னா அந்த இன்சினரேட்டரை ஃபீட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்துட்டே இருக்கணும். வரலன்னா அது வந்து இன்சினரேட்டர் ஓட்ட முடியாது. ஸோ இட் டஸ் நாட் ஹெல்ப் த, அது ஒரு சொல்யூஷன் இல்லை. அது ஆக்சுவலா ப்ராப்ளம்க்கு இன்னும் ஃபயர் தூக்கி அது மேல போடுற மாதிரி மேக்ஸ் இட் வர்ஸ். ஸோ ஐ டோன்ட் see that it's going to work. So yeah. And the other thing that various schemes, at least in India, வந்து ஒரு பெரிய and low income countries, Southeast Asia, இந்த countries-லாம் ஒரு popular trend ஆன விஷயம் வந்து these low cost pad making units. And the Oscar winning documentary Period, the End of Sentence கூட it showcases the story of a community that buys these units and makes the pads and sells them to the villages. And they make it sound like also it is a very viable livelihood model for these women. But எங்களோட anecdotal experience பத்தி பார்த்தீங்கன்னாக்க even that angle is not fulfilled. Not only is the waste angle continuing to aggravate because of this, but addressing it as a women's empowerment issue makes it even more untenable because நிறைய இடத்துல நாங்க பார்த்ததுன்னா the livelihood model is not sustainable as a business. So the women have to take a credit or someone has to give them credit to buy these units. They have to manufacture it and their job does not end there. They have to create a market and demand and then sell it. And a lot of time, energy and resources are spent on it. So it's not viable at all for them to do these businesses unless they have a lot more support. So I just wanted to pass that thought also here with you. Yes, thank you. Yes, that is also true. That is always marketed வந்து ஒரு வாழ்வாதாரம் கொடுக்கறது அப்படின்ட்டு எடுத்து சொல்றாங்க. பட் நீங்க சொன்ன மாதிரி அது சும்மா அதை பண்ணறதுல மாத்திரம் இல்ல, அதுக்கு ஒரு மார்க்கெட், அது செல் பண்ணணும், பேக்கேஜ் பண்ணணும், அட்வர்டைஸ் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்கு. அதுக்கு எல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து ரீசோர்சஸ் இருக்கணும், அந்த ரீச் இருக்கணும், அது பண்ணறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்பேஸ், அபிலிட்டி இருக்கணும். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது அது வந்து ஆக்சுவலா வந்து வாழ்வாதாரத்துக்கு சரி வருமான ஒரு பெரிய கேள்விதான். ஸோ ஐ திங்க் we've had a lot of interesting bits of information today, and I hope that for all those who listen to this podcast, it will be useful and interesting, and they will. And if you have any questions or want for more information, you can always search online and find Boon's website, and they will have a lot of other information answering questions on
any doubts that you have and so on. So definitely we urge our listeners to go and read up more and understand for themselves இந்த ஒரு சஸ்டைனபிள் மென்ஸ்ட்ரேஷன் பத்தி அண்ட் அது வந்து வாட் டஸ் தட் இன்வால்வ் அண்ட் வாட் கேன் நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையில என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டோம் டு லேர்ன் மோர் அபவுட் தீஸ் அண்ட் தேங்க்யூ பாரதி ஃபார் டேக்கிங் டைம் அண்ட் டாக்கிங் டு அஸ் அபவுட் ஆல் ஆஃப் திஸ் and we look forward to any comments and feedbacks on this podcast. நாங்க வந்து CAG வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்ல CAG சென்னை அப்படின்ட்டு சர்ச் பண்ணீங்கன்னா எங்க ஹேண்டில் வரும். ஸோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ ஏதானும் இன்புட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்கறதுனா யூ கேன் ப்ளீஸ்